ஆழமான கடலுக்குள்ள மெதுவா நடந்து நீண்ட நாள் வாழ்ந்து கடலையே தம் வீடா நினைச்ச அமைதியான உயிர்கள் இருந்தாங்க. அவங்க தான் இந்த கதையில ஹீரோக்கள், கடல் ஆமைகள். நம்ம வாழ்க்கையை இவங்களுக்கு சொல்லலாமா? கண்டிப்பா. எங்கள் வாழ்க்கை மணலில் போடப்பட்ட முட்டையிலிருந்து தொடங்கும். நான் உலகத்தை பார்க்க வந்துட்டேன். கடலை அடைவது எங்களுக்கு முதல் பெரிய சவால். அலைகள் எங்கள் நண்பர்கள். வாவ், எவ்வளவு பெரிய உலகம், இவ்ளோ அழகா இருக்கு. நாங்கள் பல நண்பர்களுடன் வாழ்கிறோம். இதுதான் எங்களுக்கு பிடித்த உணவு. சில ஆமைகள் ஜெல்லி மீன்களையும் சாப்பிடும். ஐயோ, இது உணவில்லை. பிளாஸ்டிக் எங்களுக்கு ஆபத்து. நாங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்வோம். இது நான் பிறந்த இடம். வயது வந்த பிறகு முட்டையிட திரும்புவோம். என் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும். அம்மா ஆமை குழந்தைகளை பார்க்காமல் போகும். அம்மா போல நானும் வலிமையான ஆமையாவேன். எங்களுக்கு இயற்கையிலேயே எதிரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் தனியாக இல்லை. சில மனிதர்கள் கடற்கரையில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்வார்கள். நாம் பாதுகாப்பா இருக்கோம். ஆமைகள் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக பூமியில் வாழ்ந்து வருகின்றன. இவை 50 முதல் 80 வருடம் வரை வாழும். நீண்ட தூரம் பயணம் செய்யும். ஆயிரக்கணக்கான தூரம் பயணம் செய்யும். இவைகளுக்கு திசை உணரும் திறன் உள்ளது. மெதுவாக நடந்தாலும் பாதை நீளமானது. மணலில் தொடங்கிய ஒரு கனவு நீல கடலுக்குள் தொடரும் வாழ்க்கை.